அமெரிக்க உள்நாட்டு போரின் முடிவு 1866 ஆகஸ்ட் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபர் ஆண்ட்ரூ ஜான்சன் உள்நாட்டு யுத்தம் முடிவடைந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அமெரிக்காவில் அடிமைத்தனம் தொடர்பான முரண்பாடுகள் காரணமாக 1861இல் அமெரிக்க உள்நாட்டு யுத்தம் தொடங்கியது. பருத்தி புகையிலை விவசாயத்தை அடிப்படை பொருளாதாரமாக கொண்டிருந்த தெற்கு மாகாணங்கள் அடிமைத்தனத்தை தொடர விரும்பின. ஆனால் தொழிற்சாலைகளை பொருளாதார மூலங்களாக கொண்டிருந்த வடக்கு மாகாணங்கள் அதற்கு எதிராக இருந்தன. இந்நிலையில் அடிமைத்தனத்தின் எதிர்ப்பாளரான ஆப்ரஹாம் லிங்கன் 1860இல் அமெரிக்க அதிபரானார். இதையடுத்து 11 தெற்கு மாநிலங்கள் அமெரிக்க யூனியனில் இருந்து பிரிந்து கான்ஃபெடரேட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எனும் தனி கூட்டமைப்பை உருவாக்கின. இதுவே உள்நாட்டு யுத்தத்துக்கு வழிவகுத்தது. 1861 முதல் 1865 வரை 4 ஆண்டுகள் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தில் யூனியன் ஆர்மி எனப்பட்ட வடக்கு மாகாணங்களின் படைகளும் கான்ஃபெடரேட் ஆர்மி எனப்பட்ட தெற்கு மாகாணங்களின் படைகளும் கடுமையாக மோதின. 1865 ஏப்ரல் மாதத்தில் கான்ஃபெடரேட் படைகள் சரணடைந்தன. இதனால் போர் முடிவுக்கு வந்த போதிலும் சட்டப்பூர்வமாக உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்தது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒரு பிரகடனம் தேவைப்பட்டது. ஆப்ரஹாம் லிங்கனின் படுகொலைக்கு பிறகு அதிபராக பொறுப்பேற்ற ஆண்ட்ரூ ஜான்சன் இது தொடர்பாக 2 பிரகடனங்களை வெளியிட்டார். 1866 ஏப்ரல் 2ஆம் தேதி டெக்சாஸ் தவிர மற்ற மாகாணங்களில் போர் முடிவடைந்து விட்டதாக ஒரு பிரகடனத்தை ஜான்சன் வெளியிட்டார். அந்த நேரத்தில் டெக்சாஸ் ஒரு புதிய மாகாண அரசாங்கத்தை முழுமையாக நிறுவியிருக்கவில்லை. மேலும் யூனியனுடன் அதன் சட்டப்பூர்வமான உறவு கேள்விக்குறியாகவே இருந்தது. டெக்சாஸில் புதிய மாகாண அரசாங்கம் அமைக்கப்பட்ட பிறகு 1866 ஆகஸ்ட் 20ஆம் நாள் ஜான்சன் ஒரு புதிய பிரகடனத்தை வெளியிட்டார். அதில் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் முழுவதும் அமைதி, ஒழுங்கு மற்றும் சிவில் அதிகாரம் நிலை பெற்றுள்ளது என்று அறிவித்தார். இந்த இறுதி பிரகடனம் அமெரிக்க உள்நாட்டு போரை சட்டப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் முடிவுக்கு கொண்டு வந்தது.